ஹாப்பி தீபாவளி. அன்னைக்கு காலையில 5:30 மணி இருக்கும். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். பொழுதோட எல்லாரும் முன்னாடி எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கையோட ஒரு 100 வாழை சரம் ஒரு பேப்பருவம் எடுத்துட்டு வெளியே போயிட்டேன். ஏன்னா எல்லாரும் தீபாவளி அதுமா தூங்கிட்டு இருக்காங்களே, எழுப்பணும்ல அவங்கள. அடுத்து ஒரு ஆம்லெட்டும் பிளாக் காஃபியும் போட்டு குடிச்சிட்டு நம்ம பைக் எடுத்து ஜிம்மு கிளம்பிட்டோம். யாரும் இல்லாமல் காலியாக இருக்கும்னு பார்த்தா அன்னைக்கு கூட நம்ம பசங்க கூட்டமாக வந்திருக்காங்க. அப்புறம் என்ன, போர்க்கோட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வந்ததும் இன்னொரு பேப்பர் பாம் எடுத்து போட வேண்டியது தான். வெடிச்சு முடித்ததும் நம்ம செல்ல பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க போயிட்டோம். பார்த்துட்டே இருக்கப்போ மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுப்பா. சரி நனைஞ்சிட்டே உள்ளே போனால் நம்ம இன்னொரு செல்ல ஃபுல்லாக ஓடி வந்துட்டான். அவளை கொஞ்சிட்டு அப்படி எடிட் பண்ண போயிட்டோம். தீபாவளி அதுமா நம்ம குளிச்சா போதுமா, நம்ம செல்லத்தையும் குளிக்க வைப்போம். குளிக்க வச்சுட்டு திரும்ப எடிட் பண்ண போயாச்சு. சடனாக வயிறு கப கபுன்னு பசிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சுப்பா. வெளியே போய் பார்த்தா நல்லா மணமாக பூரியும் மட்டன் குழம்பும் இருந்துச்சு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு திரும்ப என்ன எடிட் தான். ஆக்சுவலாக டைம் வந்து இப்போ 2:50 ஆகுது. இப்போ தான் நான் போயிட்டு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டே வந்திருக்கேன். எடிட் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தேன். அது அப்படியே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்போ தான் முடிச்சிருக்கேன். இன்னும் லஞ்ச் கூட சாப்பிடலை. சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு பட்டாசு வெடிக்கணும். நீங்கள் அதுக்குள்ளே மழை செம்மையாக பொழந்து கட்டிகிட்டு இருக்கு. நம்ம எப்போல்லாம் வெடிக்கலான்ட்டு போகிறோமோ அப்போல்லாம் கரெக்டாக வர ஆரம்பிச்சிருது. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மழை விட்டதும் திரும்ப ஒரு பேப்பர் ஈவினிங் ஆச்சு. எல்லாரும் ஃபோட்டோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முடிச்சுட்டு அடுத்து என்ன, ஃபேமிலியோட பட்டாசு வெடிக்க போவோம். என்ன மக்களே, பக்காடி போடுவோமா? நல்லா அருமையா இருந்துச்சு. நாசா சயின்டிஸ்ட்டு கூட அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா அந்த திரியை தேடி ரொம்ப நேரமாக ரிசர்ச் பண்ணிட்டுருக்காரு. அப்பாவுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது தான். அப்பாவுக்கு போட்ட பாயாசத்தில் என் தங்கச்சி வான்கடா போய் மாட்டிக்கிட்டா. அப்பா ஹெலிகாப்டரை பக்கத்து வீட்டுக்கு அனுப்பிய தருணம்.
ஆஹா, அற்புதமா இருக்கப்பா, அற்புதமா இருக்கு. அவ்வளவுதான், ஃபைனலாக ஃபோட்டோ ஷூட்டை போட்டு கிளம்புவோம். झंडा झंडा ஹாப்பி தீபாவளி.